வாசுகி வம்சத்தை சேர்ந்த ஏன் மேல பகைய சாதிக்கிறது உனக்கு தான் பிரச்சனையை கொடுக்கும். புழுங்கு மரியாதை எங்க இருந்து போயிடு. இந்த வாசுகி வம்சம் எல்லாம் எனக்கு இப்ப முக்கியம் இல்ல. இல்ல குடுங்க, நான் பேசுறேன். ஹலோ, என் பையனுக்கும் மருமகளுக்கும் ஏதாவது ஆச்சுன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். கேஸ் போடுவேன், கோர்ட்டுக்கு இழுப்பேன் உங்களை. எங்களுக்கு எதுவும் ஆகல, நாங்க நல்லா தான் இருக்கோம். அது எப்படி? டாக்டர் யாரும் இன்னும் வரலையே, அதுக்குள்ள எப்படி குணமாச்சு? அப்பா, எங்க மேல சந்தேகம் வராத அளவுக்கு எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டேன். யார இந்த ராஜியை தனியா ரூமுக்கு வான்னு சொல்லிட்டு தானே வந்தேன், அதுக்குள்ள இவன் எங்க போனா? உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் திரும்ப திரும்ப அதையே செஞ்சுட்டு இருக்க. இங்க பார், இதுதான் கடைசி. இனிமே உன்னால அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தது, உன்னை சும்மா விட மாட்டேன், சாகடிச்சிடுவேன். கருணா, ஒரு நிமிஷம். சொல்லுங்கப்பா. நம்ம பிசினஸ் பார்ட்னர் விக்ரம் இருக்காரு இல்லையா, அவர் வீட்டுக்கு போயிட்டு வரியா? விக்ரம் வீட்டுக்காப்பா? எதுக்கு? நாளைக்கு நடக்க போற அர்ஜுன் என்கேஜ்மெண்ட்டுக்கு அவங்களே இன்வைட் பண்ணப்பா. என்ன பண்றது? அப்பா சொல்ற மாதிரி நான் விக்ரம் வீட்டுக்கு போய் இன்விடேஷன் கொடுத்தா அவங்க நிச்சயமா வந்துருவாங்க. கூடவே அமிர்தாவையும் கூட்டிட்டு வந்துருவாங்க. இந்த அர்ஜுன் வேற இன்னும் அமிர்தாவை மறக்காமலே இருக்கான். இந்த நேரத்துல அமிர்தா அர்ஜுன் முன்னாடி வந்து நின்னா அர்ஜுன் கடைசி நேரத்துல நிச்சயதார்த்தத்தை கேன்சல் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க இவனை விட்டு தூரமா இருக்கிறது தான் நல்லது. எஸ், இது ஒரு வகையில் எனக்கு நல்லதுதான். அப்பா விக்ரம் சார் வீட்டுக்கு போய் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. கரண் அவங்க வீட்டுக்கு போய் இன்வைட் பண்ணா அவங்க வராம இருக்கவே மாட்டாங்க. அவங்க கூட அமிர்தாவும் நிச்சயமா வருவாங்க. இன்னொரு பொண்ணோட எனக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கிறது அவங்க கண்ணால பார்த்தா அவங்க மனசு வலிக்கும். அவங்களால அதை தாங்கிக்க முடியாது. நிச்சயமா என்னை காதலிக்கிறேன்னு அப்பா அவங்க ஒத்துப்பாங்க. கடவுளே, நிச்சயமா அமிர்தோட மனசுல என் மேல காதல் இருந்தா நாளைக்கு அவ இங்க வரணும். அதுக்கு நீ தான் வழி பண்ணணும். கருணா, என்னடா யோசிக்கிற? சாரிப்பா, இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு என்னால போக முடியாதுப்பா. ஏன் முடியாது? ஜஸ்ட் half an hour தானே, போயிட்டு வந்துடுறா. இல்லப்பா, எனக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்குப்பா. அதுவும் இல்லாம அவங்கள என்கேஜ்மெண்ட்டுக்கு கூப்பிடணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஏன்டா இப்படி சொல்ற நீ? இப்போ அவர் நம்ம பிசினஸ் பார்ட்னர், கூப்பிடாம இருந்தா நல்லா இருக்குமா சொல்லு? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுப்பா. ஒருவேளை ஏன் கூப்பிடலன்னு கேட்டா ஏதாவது சாக்கு சொல்லிக்கலாம்ப்பா. மொத்தமா அவங்கள கல்யாணத்துக்கே கூப்பிடலாமேப்பா. கரண், என்ன பேச்சுடா பேசுற நீ? உனக்கு 1008 வேலை இருக்கலாம், ஆனா உன் தம்பியோட நிச்சயதார்த்தத்துக்கு வேண்டியவங்களை கூப்பிடுறது ஒரு அண்ணனா உன் கடமைடா. அதை விட்டுட்டு வேலை இருக்கு அது இதுன்னு சாக்கு சொல்லிட்டு இருக்க. அம்மா, கருணா எப்பவுமே என் வார்த்தையை மறுத்து பேசினது இல்லை. அவனுக்கு இன்னைக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கு போல இருக்கு. இல்ல வேற ஏதோ யோசனையெல்லாம் அப்படி பேசியிருக்கலாம். பரவாயில்ல, விடுங்கம்மா. விஷ்ணு, அது அப்படி இல்லடா. அம்மா பரவாயில்ல, விடுங்க. கருணா, நீ போப்பா. சரிப்பா. அப்பா, என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னரையும் ஃபேமிலியும் கூப்பிட மாட்டீங்களாப்பா? கூப்பிடணும் அர்ஜுன், ஆனா என்ன பண்றது? கருணா கிட்ட சொன்னதுக்கு அவனுக்கு ஏதோ வேலை இருக்கு, போக முடியாதுன்ட்டான். சரி, நானே போலான்னா எனக்கும் ரொம்ப வேலை இருக்குடா இப்போ. என்ன பண்றது? ஒரு வேலை செய்யறியா? அவங்க வீட்டு அட்ரஸ் கொடுக்குறேன், நீயே பர்சனலா போய் அவங்கள இன்வைட் பண்ணிட்டு வந்துடுறேன்.
அது வந்து அப்பா நானா ஏண்டா உனக்கு ஏதாவது வேலை இருக்கா? இல்ல வேலைலாம் எதுவும் இல்லை. ஆனா எனக்கு தான் என்கேஜ்மெண்ட். நானே போய் எப்படி கூப்பிடுறது? அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காதேப்பா. வீட்ல இருந்து பெரியவங்க யாராவது போய் கூப்பிட்டா நல்லா இருக்கும் இல்லப்பா? ஆமா விஷ்ணு, அர்ஜுன் சொல்றதும் சரியாதான் இருக்கு. இந்த மாதிரி சுபகாரியத்துக்கெல்லாம் சின்னவங்க போய் கூப்பிட்டா மரியாதையா இருக்காது. வீட்ல இருக்கிற பெரியவங்க யாராவது கூப்பிட்டாதான் அவங்களுக்கும் மரியாதை, நமக்கும் திருப்தி இல்லையா? அதுவும் இல்லாம நிச்சயதார்த்தம் முடியற வரைக்கும் அர்ஜுன் வீட்டு வாசப்படியை தாண்டி எங்கேயும் போக கூடாது. புரிஞ்சுதா? சரிம்மா, நானே ஃபோன் பண்ணி விக்ரம கூப்பிடுறேன். சரிப்பா, உனக்கு எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ அப்படியே கூப்பிடு. நாளைக்கு என் கூட உனக்கு என்கேஜ்மெண்ட். ஆனா இப்பவும் அந்த அமிர்தாவோட போட்டோவை கையில எடுத்து வச்சிட்டு இருக்க. இன்னும் அவளையே மனசுல நினைச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ச்சே. இங்க பாருங்க, உங்களுக்கு சமையல்ல எந்த டவுட் இருந்தாலும் என் பாட்டி கிட்ட கேட்டுக்கோங்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க சார். யார்ப்பா? பாட்டி, சமையல்காரங்க லைன்ல இருக்காங்க. நீங்க கொடுத்த மெனு லிஸ்ட்ல ஏதோ டவுட் இருக்குதாமா, அதனால நீங்களே பேசிக்கோங்க. ஹலோ, நான் தான் பேசுறேன், சொல்லுங்க. ஆமா மாமா, நாங்க சொன்ன எல்லா ஐட்டமும் செய்யணும். பைனாப்பிள் கேசரி பண்ணுங்க, தயிர் வடியும் வேணும், எல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கணும். சரி சரி, அப்படியே செய்யுங்க. சரி சரி சரி. அத்தை, இன்னைக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா பேசி எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா அத்தை? உங்க முகத்துல இந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. என்ன பண்றது ஹேமா, திடீர்னு வீடு தோட்டம் எல்லாத்தையும் விட்டுட்டு தெரியாத ஊருக்கு வந்துட்டோம். இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து என் மனசுக்கு நிம்மதியாவே இல்ல. ஒரு வகையில ஏதோ அஜ்ஞாத வாசத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. உண்மைதான் அத்தை. ஆரம்பத்துல நம்ம ஊர்ல இருந்தப்போ நம்மலாம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். ஆனா அந்த நிம்மதியை நாம ஒரு நாள் கூட இங்க அனுபவிக்கல. ஆமா ஹேமா, ஊர்ல இருக்கிற நம்ம வீட்டுக்கு போய் பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணி அந்த வீட்டுல இருக்கிற தோஷத்தை போக்கணும்னு நினைச்சேன். ஆனா ஜோசியர் என்னடானா அர்ஜுனோட ஜாதகத்துல சர்ப்ப தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டாரு. கூடிய சீக்கிரம் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும், அப்படி இல்லைன்னா அவன் உயிருக்கே ஆபத்து வரும்னு என்னைக்கு ஜோசியர் சொன்னாரோ அன்னில இருந்து உன் பையன் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற வரைக்கும் உயிர் மட்டும்தான் இருந்தது. நடப்பிடமா வாழ்ந்துட்டு இருந்தேன். இதோ பாருங்க அத்தை, கடைசியில எல்லாம் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நடந்துருச்சு இல்ல? இனிமே நீங்க நிம்மதியா இருக்கலாம். அப்படி இல்ல ஹேமா, அர்ஜுன் மனசு ஒரு நேரம் போல இன்னொரு நேரம் இருக்கிறது இல்ல. நாளன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடந்து கல்யாணமும் நல்லபடியா முடியற வரைக்கும் என் மனசுல ஏதோ ஒரு மூலையில பயம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த நிச்சயதார்த்தம் கல்யாணம் எல்லாமே நல்லபடியா நடக்கணும். அதுக்கப்புறமா நான் நிம்மதியா கண்ணை மூடிடுவேன். சேச்சே, அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க அத்தை. நல்ல நேரத்துல ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இன்னும் நீங்க உங்க பேர பசங்களோட பசங்களை பார்க்கணும், அந்த குழந்தைங்க கூட நீங்க விளையாடணும். ஆமா இல்ல, நீ சொன்ன மாதிரியே என் கொள்ளு பேரன் பேத்திகளோட விளையாடுவேன். சந்தோஷம் தானே? மயூரி, என்னாச்சு உனக்கு? நாங்கள்லாம் உனக்கு என்கேஜ்மெண்ட்னு சுறுசுறுப்பா சந்தோஷமா எல்லா ஏற்பாடையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீ என்னடானா யாருக்கோ என்கேஜ்மெண்ட்ங்கிற மாதிரி ஒரு மூலையில வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க.
என்னாச்சுமா உனக்கு? இங்க பாரு, நீ யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டியோ அவன் கூட தான் உனக்கு நிச்சயதார்த்தம். அப்படி இருக்கும்போது மான் குட்டி மாதிரி நீ வீடு முழுக்க துள்ளி குதிச்சு ஓட வேண்டாம். ஆனா நீ என்னடானா இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லங்கிற மாதிரி இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? ஆ? இவ ஏன் இப்படி ரூமுக்குள்ள வந்து சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும் ஹேமா. அத்தை உங்களுக்கு தெரியுமா இவ ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கா? இவ வீட்ல இருந்து யாருமே வரலன்னு இவளுக்கு வருத்தம். நான் என்ன பண்றது சொல்லு? குடும்பத்தோட ஆஸ்திரேலியா போயிட்டாங்க. நான் ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா இப்ப எங்களால வர முடியாது. அதனால என்கேஜ்மெண்ட்டை ஒரு வாரம் தள்ளி போட முடியுமான்னு கேட்டாங்க. அப்படியா? இப்ப நம்ம என்ன பண்றது அத்தை? என்கேஜ்மெண்ட்டுக்கு நம்ம எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்டோமே. இந்த நேரத்துல என்கேஜ்மெண்ட்டை தள்ளி போடணும்னா எப்படி அத்தை? கவலைப்படாத ஹேமா. மயூரியோட அப்பா அம்மா கிட்ட நான் பேசிட்டேன். என்கேஜ்மெண்ட்டை நீங்களே பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க. ஆனா கல்யாணத்துக்கு மட்டும் நிச்சயமா அவங்க எல்லாம் வந்துருவோன்னு சொன்னாங்க. அவங்க ஒத்துக்கிட்டாங்கிறதுக்காக பிறந்த வீட்ல இருந்து யாரும் வராம நாம என்கேஜ்மெண்ட் பண்றது என் மனசுக்கே ஏதோ வருத்தமா தான் இருக்கு அத்தை. நாம என்ன பண்ண முடியும் ஹேமா? அர்ஜுனை காப்பாத்திக்கிறது தான் நமக்கு முக்கியம். மயூரிக்காக நமக்காக இந்த நிச்சயதார்த்தம் நடந்தே ஆகணும். பாரு மயூரி, நிச்சயதார்த்தத்துக்கு உங்க அப்பா அம்மா வரலையேன்னு நீ வருத்தப்பட வேண்டாம். அவங்க நிச்சயமா கல்யாணத்துக்கு வந்துருவாங்க, சரியா? ஐயோ பாட்டிமா, அவங்க என் கல்யாணத்துக்கு வரலனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். அப்புறம் எதுக்கு இப்படி வருத்தமா உட்கார்ந்துருக்க? அத்தை, நான் உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க போறேன். நாளைக்கு எங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அவன் என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறான். வருங்கால மனைவின்னு என் மேல கொஞ்சம் கூட பாசமே காட்ட மாட்டேங்கிறான். இப்படியே இருந்தா கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் கூட எப்படி நான் சந்தோஷமா இருக்க முடியும்? வாழ்க்கை முழுக்க அவன் மனசுல இடம் பிடிக்கிறதுக்கே என் காலம் போயிடும்னு எனக்கு தோணுது. ஐயோ கடவுளே, பைத்தியமா நீ? இந்த சின்ன விஷயத்துக்காக இப்படி வருத்தப்பட்டு ரூம்குள்ள வந்து உட்காருவியா? மயூரி, நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் தன்னால சரியாயிடும். இத்தனை நாளா அர்ஜுன் கல்யாணமே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனா யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டான். ஏன் சொல்லு? ஏன்னா அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் மயூரி. சும்மா பிடிக்காத மாதிரி நடிக்கிறான், அவ்வளவுதான். எல்லாம் சரியாயிடுமா? ரொம்ப யோசிக்காத. அத்தை, லஞ்சுக்கு நேரம் ஆகுது, நம்ம போய் சமைக்கலாம் வாங்க. அத்தை, அர்ஜுன் ஏன் என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறான்னு உங்ககிட்ட என்னால சொல்ல முடியல. ஆனா அவன் மனசுக்குள்ள இருக்கிற அமிர்தாவோட ஞாபகத்தை நான் தூக்கி எறிய வைக்கணும். அப்பதான் அர்ஜுன் முழுசா எனக்கு சொந்தமாவான். அதுக்கு நான் ஏதாவது பண்ணியே ஆகணும். பண்ணுவேன். ஹலோ ஹலோ, விக்ரம் இருக்காரா? நீங்க யார் பேசுறது? அமிர்தாவா? நான் விஷ்ணு பேசுறேம்மா. உங்க அப்பா வீட்டில் இருக்காரம்மா? அப்பா, உங்களுக்கு ஃபோன். யாருமா ஃபோன்ல? என் மொபைலுக்கு கால் பண்றதை விட்டு லேண்ட்லைனுக்கு பண்ணிருக்காங்க. யாரோ உங்க ஃப்ரெண்டு தான்ப்பா. ஹலோ. ஹலோ விக்ரம், நான் தான் விஷ்ணு பேசுறேன். ஓ வணக்கம் சார். சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சாரி, உங்க வீட்டுக்கு நேரில் வந்து என்னால் இன்வைட் பண்ண முடியல. அதனால தான் ஃபோன்ல இன்வைட் பண்றேன். தப்பா நினைக்காதீங்க. நாளைக்கு என் சின்ன பையனுக்கு என்கேஜ்மெண்ட். நீங்களும் உங்க ஃபேமிலியும் கண்டிப்பா ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும். கண்டிப்பா வர்றோம் சார். அது சரி, இப்போ உங்க சின்ன பையன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? உங்க ஆபீஸ்க்கு வந்துகிட்டு இருக்காருல்ல? வந்துட்டு இருக்கான். ஒர்க்ல இப்போ அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறான்.
எல்லா வேலையும் செய்கிறான், எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான். இன்ஃபேக்ட் சில டிசைன்ஸ் எல்லாம் அவனே பண்ணியிருக்கான். ஆரம்பத்தில் அவன் வேலை எதுவும் செய்ய மாட்டான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கே தெரியாமல் வேற ஒரு இடத்துல வேலைக்கு போயிருக்கான் இவன். அப்படியா? எதுக்கு? அவன் உங்க ஆஃபீஸ்லேயே வந்து வேலை செய்யலாம் இல்லையா? பட் அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட வேலை செய்யறதுக்கு ஏதோ சங்கோஜமாக இருந்திருக்கு போல் இருக்கு. அதனால வேற இடத்துல வேலைக்கு செஞ்சு அங்கே எல்லாம் கற்றுக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச பிறகு என்கிட்ட ஜாயின் பண்ணணும்னு அவன் ஆசைப்பட்டிருக்கான். அதுவும் நல்ல ஐடியா தானே. எப்படி பார்த்தாலும் உங்க பையன் ரொம்ப தன்மான முடியும் போல இருக்கு. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு உங்க கம்பெனியை உங்க 2 பசங்களும் தானே பாத்துக்க போறாங்க. அது ரொம்ப ரொம்ப கரெக்ட். நாளைக்கு மறக்காம என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்துடணும். கண்டிப்பா வந்துடும் சார். ஓகே, பாய். பாய். அப்பா, காஃபி சாப்பிடுறீங்களா? வேண்டாம். அப்பா, என்ன? அது வந்து ஒன்றும் இல்லைப்பா. அது அது இதுன்னு பீடிக்க போடாம நேரடியா விஷயம் என்னன்னு சொல்லு. அது வந்துப்பா, நாளைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட் இல்லையா? கூப்பிட வேண்டியவங்களெல்லாம் கூப்பிட்டாச்சாப்பா? ஏன் கேட்குற? ஒன்றும் இல்லைப்பா, நீங்க உங்க ஒர்க் ப்ரெஷர்ல யாரையாவது கூப்பிட வேண்டியவங்கள மறந்துடுவீங்களோன்னு. ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா. என் சோம்பேறி பிள்ளைக்கு அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அக்கறை வந்திருக்கு. ஏன்பா இப்படி பேசுறீங்க? ஆக்சுவலி நான் எப்பவுமே உங்களுக்கு உதவியா இருக்கணும்னு தான்ப்பா ஆசைப்படுவேன். உங்க மேல எனக்கு அவ்வளோ பாசம்பா. ஓ அப்படியா? இப்போ வந்து அப்பா மேல அவ்வளோ பாசம் இருக்குன்னு சொல்றியே, அப்புறம் ஏன் என் கம்பெனியில என்கிட்ட வேலை செய்ய வரமாட்டேன்னு சொன்ன? நாளைக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு அமிர்தா மட்டும் வரலன்னா அவங்க என் லைஃபை விட்டு பர்மனெண்டா வெளியே போயிடுவாங்க. அப்புறம் என் கதி அவ்வளோதான். இத்தனை நாளா லவர் பாய் மாதிரி அமிர்தா பின்னாடியே சுத்திட்டு இருந்தேன். ஆனா இனிமே வர்க்காலுக்குங்கிற பேர்ல தினம் வேலை வேலை வேலைன்னு இருக்க வேண்டியதுதான். என்னடா அது, உனக்கு நீயே பேசிக்கிற மாதிரி முணுமுணுத்துட்டு இருக்க? என் காதல விழுற மாதிரி பேசு. அதான் உங்க பிசினஸ் பார்ட்னர் விக்ரம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன்னு சொன்னீங்கல்லப்பா, கூப்பிட்டீங்களாப்பா? பண்ணிட்டேன். அப்படியா? அவங்க வராங்களாப்பா? வரேன்னு தான் சொல்லியிருக்காங்க. வருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆமா, அவங்கள பத்தி நீ எதுக்கு விசாரிக்கிற? அது ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தான் கேட்டேன். அதோட ஒன்றும் இல்லைப்பா, நான் வரேன்ப்பா. கருணாவை புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம். ஆனா என் 2வது புள்ள அர்ஜுனை புரிஞ்சுக்கிறது எப்படின்னு தான் இன்னை வரைக்கும் எனக்கு தெரியல. என்ன இருந்தாலும் என் புள்ள இல்லையா, என்ன மாதிரியே சில விஷயங்களை வெளியே சொல்ல மாட்டான். எங்க அமிர்தா, எங்க அப்பா, சாரி, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சா அவர் உங்களுக்கு ஃபாதர் இல்ல, ஐ மீன் உங்க மாமனாரு உங்க அப்பா கிட்ட, அதாவது என்னோட வருங்கால மாமனார் கிட்ட என்கேஜ்மெண்ட்டுக்கு கண்டிப்பா வரணும்னு ஃபோன் பண்ணிருக்காருங்க. உங்க அப்பா அம்மா என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வரும்போது நீங்க வராம இருப்பீங்களா? நான் யாரோ ஒரு பொண்ணோட என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறத பார்த்து உங்களுக்கு கோபம் வந்து உங்க மனசுல என் மேல இருக்கிற காதல் எரிமலையா வெடிச்சு சதறி இந்த என்கேஜ்மெண்ட்டை நடக்க விட மாட்டேன், அர்ஜுன் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லுவீங்க, என் மேல உரிமை கொண்டாடுவீங்க. கடைசியில் என்னோட என்கேஜ்மெண்ட்டை நீங்க கேன்சல் பண்ணிடுவீங்க. ப்ளீஸுங்க அமிர்தா, என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணுங்க. எத்தனையோ கல்யாணங்கள் தாலி கட்டுற நேரத்துல கூட கேன்சல் ஆயிருக்குல்ல, அதே மாதிரி நீங்க என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து என்னோட என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணுங்க அமிர்தா. இந்த வீட்டு மருமகளா, என் செல்ல பொண்டாட்டியா நீங்க தான் வரணும் அமிர்தா. கெஞ்சி கேட்டுக்கிறேங்க. இத பாருங்க அமிர்தா, கண்டிப்பா என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு நீங்க வரணுங்க. எனக்கு தெரியுங்க, நிச்சயமா நீங்க வருவீங்க. நீங்க வருவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒருவேளை தப்பி தவறி நீங்க வரலன்னா
நீங்க வர்றதுக்காக நான் செய்ய வேண்டியது எல்லாமே கண்டிப்பா செய்வேங்க. நீங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு வர மாதிரி நான் செஞ்சே தீருவேங்க.